மெய்யழகன் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு வேற மாதிரி போவோம். ஆக்சுவலா இது வந்து சரியான மொக்க படத்துல வந்து மாட்டிட்டோம்டா நம்ம அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு முதல் 30 நிமிஷம் எப்போ கார்த்தி வந்து ஸ்க்ரீனுக்குள்ள வருவாரோ அப்படியே கம்ப்ளீட்டா மாத்திரும். ஃபர்ஸ்ட் இன்டர்வல் எவ்வளவு சீக்கிரம் போச்சுன்றது ஆக்சுவலா பார்த்தா 1 ஹவர் 20 நிமிஷம் போயிருக்கும் படம். பட் நமக்கு அது தெரியாத அளவுக்கு அவ்வளவு ஸ்பீடா போச்சு கார்த்தி வந்ததுக்கு அப்புறமா. செகண்ட் ஹாஃப்ல அதே மாதிரி ஒரு 20 நிமிஷம் லேக் இருக்கும். ஆக்சுவலா அந்த 20 நிமிஷம் லேக்குக்கான ஸ்டோரி சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா அது உட்காந்து பொறுமையா பார்த்தா நல்லா இருக்கும். பட் அட் லாஸ்ட் படத்தை முடிச்சுட்டு வெளில வரும்போது கண்ணில் கண்ணீரோட ஒரு நல்ல படத்தை பார்த்தோம் அப்படின்ற ஒரு இதோட ஃபீலோட நம்ம வெளில வருவோம். கண்டிப்பா அதை நான் கேரண்டி. ரெண்டாவது கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்குலாம் இந்த படம் பிடிக்குமான்னு கேட்டால் சத்தியமா பிடிக்காது. நான் பொறுமையா உட்காந்து இந்த படத்தை பார்ப்பேன் அப்படின்னாக்கா உண்மையிலே சொல்ற ஒரு நல்ல இன்டே கூட வெளில வருவோம். நம்ம படம் முடிச்சுட்டு வெளில வந்தாலும் கார்த்தி அவர்கள் நம்ம மண்டைக்குள்ள ஓடிட்டே இருப்பாப்ல. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் நீங்க உங்க லைஃப்ல அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கடந்து வந்திருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை மிஸ் பண்ணுவீங்க நீங்க. ஆக்சுவலா அவ்வளோ சூப்பரா இருக்கும். உண்மையிலேயே இந்த படத்துக்கு வந்து கார்த்தி அப்படின்னு சொல்லணும். ஃபுல்லா தூக்கி ஹோல்ட் பண்ணுது. அதே மாதிரி அரவிந்த் சுவாமியும் லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் அவரோட போர்ஷன் சூப்பரா இருக்கும். ஒரு வீட்டில் இருக்க ஒரு சைக்கிள் கூட ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஆர்ட் ஃபார்ம்ல பயங்கரமா சொல்லியிருப்பாங்க. ஒரு யானையை வச்சு ஜல்லிக்கட்டை வச்சு அதுக்கப்புறமா வீட்டில் இருக்க ஒரு பாம்பு அது கூட வணக்கம் அது நல்லா இருக்கும். உண்மையிலேயே ஒரு குடிச்சிட்டு இங்கிலீஷ் பேசுற சீன் நல்லா இருக்கும். ஸ்ரீதிவ்யா வந்து ஒரு 2-3 சீன் தான் வருவாங்க செகண்ட் ஹாஃப்ல, அதுக்கு மேல கிடையாது. பட் வர சீன் சூப்பரா நடிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே ஸ்டோரி ஒண்ணுமே இல்லை. ஒரு 2 பேருக்குள்ள இருக்க ஒரு அழகிய நட்பு அதுதான் வந்து படமே. இதை வந்து நம்ம இன்னும் நம்ம டீட்டெயிலா சொன்னோம் அப்படின்னாக்கா ஸ்பாய்லர் ஆயிடும். பட் இது எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். யாரா இருந்தாலும் சரி எந்த ஏஜ் குரூப் சரி இந்த படத்தை பார்த்துட்டு வெளில வந்தா நல்ல படம் பார்த்தம்பா அப்படின்னு இருக்கும். இதை செஞ்சு படத்தை லேக் எனக்கு வந்து ஸ்லோ பண்ணிங் ட்ராமாலாம் பிடிக்காதுன்றவங்க இந்த படத்தை பார்க்காதீங்க, அவாய்ட் பண்ணுங்க. வேணா நான் பரவாயில்ல ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு நினைச்சுன்னா தாராளமா வந்து ஃபேமிலியோட பாருங்க. நல்ல படம் உண்மையிலேயே சூப்பரா நடிச்சிருந்தாரு. அவரு இந்த கதைக்கு எப்படி அந்த லுக்ல இருந்து என்ன போர்ஷன்ல அவர் பண்ணா நல்லா இருக்குமோ அது கரெக்டா போட்டுருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க கார்த்திக்கு பதிலா அரவிந்த் சுவாமி அந்த ரோல்ல போட்டு தான் செட் ஆயிருக்காது. கரெக்டா வந்து டேரக்டர் சூஸ் பண்ணிருக்காரு. அரவிந்த் சுவாமி இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கிராமத்தானுக்கும் நகரத்தானுக்கும் இருக்க வித்தியாசத்தை சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அழகா நல்லா இருக்கும். நிறைய இடத்துல வந்து செருப்பால் அடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் படத்துல பேசியிருப்பாங்க. நல்லா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அரசியல்வாதிகள் பேசி நம்ம கேட்டிருப்போம். நம்ம அது வந்து அவங்க ஆதாயத்துக்காக பேசுவாங்க ஆக்சுவலா. பட் இதுல கார்த்தி பேசும்போது அப்படி நம்மள மீறி நம்ம கண்ணில் தண்ணி வந்துடும். அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த சீன்லாம். உண்மையிலேயே அது கேட்கும் போது நமக்கு வந்து லேகா இருக்க மாதிரி இருக்கும் அந்த சீன். பட் ஆனா வந்து இது அரவிந்த் சுவாமி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இது ஆக்சுவலா ஒரு கட்டத்துல. அது ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையிலே எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். அவர் வருவார், ஒரு தாத்தா ரோல்ல வருவாரு. வந்துட்டு அவருக்கு அவர் ரொம்ப நாள் கழிச்சு அவரையும் ஸ்கிரீன்ல பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருக்கும் கொடுத்த கதாபாத்திரம் சூப்பரா பண்ணியிருந்தாரு. உண்மையிலேயே நல்லா பண்ணியிருந்தாரு. பயங்கரமான கனெக்ட் இருக்கு. அது எதுக்கு இந்த படத்துக்கு இந்த பேரை வச்சாங்கன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ரெண்டாவது தமிழ் சினிமால ஒரு படத்தோட டைட்டில் ஆரம்பத்துல போடலாம், இல்ல படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல போடலாம். எண்டு கார்ல படம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் படத்தோட பேரையே போடுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கிளைமேக்ஸ் போர்ஷன் ப்ரெடிக்டடா தான் இருக்கும். ஆனா அதை எப்படி ரிவீல் பண்றாங்கன்றத நம்ம ஈகரா உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அதான் படத்தோட பியூட்டியே. நல்லா இருக்கும். 96ல ஒரு கனெக்ட் இருக்கும். எல்லாருக்கும் கனெக்ட் ஆகாது இந்த படம். ஆக்சுவலா நீ 96ன்றது 20ல இருந்து 60 வரைக்கும் இருக்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். அந்த கட்டத்தை கடந்து போயிருப்போம். ஃபர்ஸ்ட் லவ்ன்றது கடந்து போயிருப்போம், இல்ல ஸ்கூல் போர்ஷனை கடந்து போயிருப்போம். நம்ம யாராவது ஒரு கதாபாத்திரத்துல வருவோம் நம்ம. பட் இந்த படம் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகலாம் கூட ஒரு படமா உட்காந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். உண்மையிலேயே ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல் வந்துடும் கண்டிப்பா எல்லாருக்குமே. அதே மாதிரி இந்த படத்தை அழாம யாராலையும் பார்க்க முடியாது. கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணிட்டு வேணா பார்க்கலாம், அழாம பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் படம். என்ன இல்ல அதுதான் சொல்றேன்ல. படத்துல இந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு 20 நிமிஷம் லேக் இருக்கு. அந்த ஒரு லேக் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருந்தா மேபி படத்தோட லென்த் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். பட் ஒரு ஆள் படம் பார்க்கும்போது ஓகேப்பா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. லென்த் இன்னும் ட்ரிம் பண்ணிருக்கலாம். மேபி பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். சூப்பரா இருந்துச்சு. நல்ல காம்போ நல்லா நடிச்சிருந்தாங்க. கரெக்டான ஒரு செலெக்ஷன். ஆக்சுவலா டேரக்டர் ஆனா பாத்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப ரிஸ்கியான ஒரு அட்டெம்ப்ட். இந்த மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு அட்டெம்ப்ட். ஏன்னா வந்து அப்படியே படுத்துரும் இந்த படம். சுத்தமா வந்து யாராலுமே வந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு படம். இந்த அளவுக்கு ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து கரெக்டா ஸ்கிரிப்டை எடுத்து எந்த இடத்துல எதை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கோவிந்த் வசந்தாவோட மியூசிக் பயங்கரமா டெம்ப்ட் ஆச்சுன்னு சொல்லணும். குறிப்பா வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிளுக்கு ஒரு பிளாஷ்பேக் வரும். அந்த சைக்கிள் இது சாதாரண சைக்கிள் தானேன்னு சொல்லிட்டு அரவிந்த் சாமி சைக்கிளை பார்ப்பார். அப்போ ஒரு மியூசிக் பிளே ஆகும். பயங்கரமா எமோஷனல் டெம்ப்ட் ஆகும். படம் பாக்குற நமக்கு சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலேயே நம்ம வந்து ரெண்டாவது இது படம் ஃபுல்லா அந்த கதைகளுமே தென்காசியில் நடக்கிற ஒரு கிராமத்துல நம்ம என்னமோ அந்த கிராமத்துல உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தோம் நமக்கு. ஆக்சுவலா அது படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ். அதாவது எந்த ஒரு படத்தையுமே நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை கரெக்டா புரியுற மாதிரி எங்களுக்கு ஒரு கனெக்டோட சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் சக்சஸ் ஆகும். அதுக்கு ஒரு காரணம், அதுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம் இந்த படம் அப்படின்னு சொல்லுவேன் நான். கண்டிப்பா இதை எல்லாருமே வந்து பார்க்கணும். பிரேம்குமாரோட ஒரு 2வது படம் அப்படின்னாலும் நம்புற மாதிரி இல்லை. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டைரக்டர் மாதிரி எடுத்திருக்காரு படத்தை. உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு படம். ஒரு 2 பேருக்குள்ள இருக்க அழகிய நட்பு, ஒரு கிராமத்தானுக்கும் நகரத்தானுக்கும் இருக்க வித்தியாசம், உனக்கு தேவையில்லாத பொருள் ஒருத்தனுக்கு வாழ்க்கையா இருக்கும் அப்படின்றது நிறைய மெசேஜ் இருக்கு படத்துல. நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் என் வீட்டு பிரச்சனையா பார்க்கணுன்றது இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸ்பாய்லர் பண்ண வேண்டாம், போய் பாருங்க எல்லாரும் படத்தை. சூப்பரான படம். கண்டிப்பா ஓடும்.
தெலுங்குல நீ ஒரு ஒரு மனுஷனா பிறந்த அப்படின்னாக்கா உனக்கு இந்த படம் கண்டிப்பா தேவைப்படும். நல்ல ஒரு படம். ஒரு பொறுமை வேணும் பார்க்கறதுக்கு. ஒரு ஃபேமிலியா வந்து பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கும். மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு லைக் பண்ணுவாங்க தெரியாது. கார்த்திக் அண்ட் அரவிந்த் சாமி காம்போ நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. 96 அது மாதிரி இல்லை, இது வேற டோட்டலா. வரலாறை தெரிஞ்சுக்கணும் எல்லாருமேன்ற ஒரு கான்செப்ட்லாம் இருந்தது. வரலாறுலாம் மறந்துடுறாங்களே எல்லாருமே. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை பத்தி படிங்க, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் வந்தது. நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த லேக்ல லேக்னு சொல்ல முடியாது, இது ரொம்ப ஸ்லோ. ஒரு டிராமாட்டிக்கல் ஒரு மூவினால கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது மூவி. ஃபேமிலியும் எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. 7 to 8 கொடுப்பேன். தேங்க்ஸ்.